நீட் எக்ஸாமை நடத்துறது என்டிஏ. அந்த என்டிஏக்கு மெயின் சேர்மன் வந்து பிரதீப் குமார் ஜோஷி. ஆனால் யாருமே அவனோட ராஜினாமா கேட்க மாட்டேக்காங்க. எல்லாருமே தர்மேந்திர பிரதானை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் அது யாருக்குமே தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸு அது என்னன்ட்டு இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ தர்மேந்திர பிரதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்த பழைய சிலபஸ் ஹிஸ்ட்ரியையும் மாற்றாங்க. அதில் எதெல்லாம் சேர்க்குறாங்கன்னா இந்தியாவில் நடந்த இந்திரா காந்தி பீரியடில் நடந்த எமர்ஜென்சி, முகல் ஆக்சுவலாக அவன் என்ன பண்ண முகல்ஸ் இந்தியாவை வந்து சூறையாடினது, இங்கே கோயிலை இடித்தது, இங்கே எவ்வளோ வக்ரமாக அவன் நடந்துக்கிட்டானோ அது எல்லாத்தையுமே சேர்த்துருக்காங்க. சிந்தூர் ஆப்ரேஷன் பாகிஸ்தானில் இப்போ நடந்த போர், அதை பற்றி அந்த சிலபஸையும் சேர்த்துருக்காங்க. ஒரிஜினலாக நம்மளோட ராஜா சத்ரபதி சிவாஜி, சோலா, மோரியா, குப்தா எல்லாத்தையுமே சேர்க்காங்க. ஸோ இவங்களோட பாஸ்ட்டு அந்த காந்தி சக்கரத்தை சுத்தனால தான் சுதந்திரம் கிடச்சிச்சு அப்படின்ட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது இல்லை, ஒரிஜினலாக இந்தியாவுக்காக யார் யார் போராடினாங்க மொத்த ஒவ்வொருத்தரையோட ஹிஸ்ட்ரியும் அதில் சேர்த்துருக்காங்க. ஸோ மொத்த சிலபஸையும் மாற்றினது தான் இந்த மாதிரி காக்ரோச்சுகளுக்கு வந்து பெரிய பிரச்சனை. இதெல்லாம் லெஃப்டிஸுங்காங்க, லெஃப்டிஸ்லாம் இல்லை, இதெல்லாம் தேச துரோகிகள். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டவன் ஷேர் பண்ணுங்கள். நீட் எக்ஸாமை நடத்துறது என்டிஏ. அந்த என்டிஏக்கு மெயின் சேர்மன் வந்து பிரதீப் குமார் ஜோஷி. ஆனால் யாருமே அவனோட ராஜினாமா கேட்க மாட்டேக்காங்க. எல்லாருமே தர்மேந்திர பிரதானை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் அது யாருக்குமே தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸு அது என்னன்ட்டு இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ தர்மேந்திர பிரதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்த பழைய சிலபஸ் ஹிஸ்ட்ரியையும் மாற்றாங்க. அதில் எதெல்லாம் சேர்க்குறாங்கன்னா இந்தியாவில் நடந்த இந்திரா காந்தி பீரியடில் நடந்த எமர்ஜென்சி, முகல் ஆக்சுவலாக அவன் என்ன பண்ண முகல்ஸ் இந்தியாவை வந்து சூறையாடினது, இங்கே கோயிலை இடித்தது, இங்கே எவ்வளோ வக்ரமாக அவன் நடந்துக்கிட்டானோ அது எல்லாத்தையுமே சேர்த்துருக்காங்க. சிந்தூர் ஆப்ரேஷன் பாகிஸ்தானில் இப்போ நடந்த போர், அதை பற்றி அந்த சிலபஸையும் சேர்த்துருக்காங்க. ஒரிஜினலாக நம்மளோட ராஜா சத்ரபதி சிவாஜி, சோலா, மோரியா, குப்தா எல்லாத்தையுமே சேர்க்காங்க. ஸோ இவங்களோட பாஸ்ட்டு அந்த காந்தி சக்கரத்தை சுத்தனால தான் சுதந்திரம் கிடச்சிச்சு அப்படின்ட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது இல்லை, ஒரிஜினலாக இந்தியாவுக்காக யார் யார் போராடினாங்க மொத்த ஒவ்வொருத்தரையோட ஹிஸ்ட்ரியையும் அதில் சேர்த்துருக்காங்க. ஸோ மொத்த சிலபஸையும் மாற்றினது தான் இந்த மாதிரி காக்ரோச்சுகளுக்கு வந்து பெரிய பிரச்சனை. இதெல்லாம் லெஃப்டிஸுங்காங்க, லெஃப்டிஸ்லாம் இல்லை, இதெல்லாம் தேச துரோகிகள். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டவன் ஷேர் பண்ணுங்கள்.